Hello students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.6ஓட கொஷின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. A is equal to 2x plus 1 divided by 2x minus 1. B equal to 2x minus 1 divided by 2x plus 1. Find 1 by a minus b minus of 2b divided by a square minus b square. இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஏபியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இதை வந்து ரொம்ப செம்ம காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த கொடுத்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபியை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 டிவைடட் பை ஏ மைனஸ் பி மைனஸ் 2b divided by a square minus b square. நமக்கு இந்த a square minus b squareன்றது என்ன தெரியும், a plus b into a minus bன்னு தெரியுமா? அப்போ இங்கே மேலேயும் கீழேயும் நம்ம a plus b ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? இங்கே பாருங்கள், a plus b divided by a plus b into a minus b. மேலேயும் கீழேயும் ஒரே வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகாது, இதோடைய ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. இது கட் ஆகிடுச்சுன்னா அகைன் 1 by a minus b தான் வரும். அண்ட் நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், நமக்கு இங்கே வந்து என்ன இருக்குது, a plus b into a minus b இருக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், a square minus b squareன்றது நடத்தும் a plus b into a minus b. கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, கீழே டினாமினேட்டர் காமனாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. a plus b into a minus b காமனாக எழுதியாச்சா? இப்போ மேலே என்ன இருக்குது பாருங்கள், a plus b minus 2b. இப்போ b minus 2b அப்படின்றது என்ன ஆகும், நம்மளுக்கு a minus b-ஆக மாறுமா? அப்போ a minus b divided by a plus b into a minus b. கரெக்டா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் என்ன கட் ஆகுது, a மைனஸ் பி a மைனஸ் பி கட் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு என்ன மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலாக, 1 டிவைடட் பை a ப்ளஸ் பி. ஸோ இப்போ இவங்க கேட்டிருக்க இந்த மொத்த ஈக்குவேஷனையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், 1 டிவைடட் பை a ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ என்ன அர்த்தம், ஃபைண்ட் 1 டிவைடட் பை a ப்ளஸ் பி, அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறோன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு 1 டிவைடட் பை a ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும்னா a ப்ளஸ் பியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்போ பாருங்கள், a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு a என்ன கொடுத்துருக்காங்க, 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை 2x மைனஸ் 1 ப்ளஸ் 2x minus 1 divided by 2x plus 1. இதில் எதுவுமே காமனாக இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுக்கு டினாமினேட்டர் எல்சிஎம் வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 2x minus 1 into 2x plus 1 கீழே போட்டாச்சு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x plus 1 the whole square plus 2x minus 1 the whole square. இப்போ a plus b whole square a minus b whole square ஃபார்முலா எழுதலாமா? எழுதுங்க. ஃபஸ்ட்டு a plus b whole square என்ன, 2x அப்படின்றது 4x square plus 2 2s are 4 4 1s are 4. ஸோ 4x plus 1, இங்கே மேலே வேறு என்ன இருக்குது, plus 2x minus 1 the whole square. அப்போ அதே மாதிரி என்ன வரும், 4x square minus 4x plus 1. கரெக்டாக? இது எழுதிட்டு கீழே டினாமினேட்டரில் நமக்கு என்ன இருக்குது, 4x மைனஸ், அதாவது 2x மைனஸ் 1 2x ப்ளஸ் 1. அப்போ a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி, இது எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? இப்போ நெக்ஸ்ட் மேலே பாருங்கள், நியூமரேட்டரில் என்னென்ன கட் ஆகுது பாருங்கள், மைனஸ் 4x ப்ளஸ் 4x கட் ஆகிடுச்சு. மீதி எல்லாமே எப்படி தான் இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம், 4x ஸ்கொயர் அப்படின்றது வந்து நான் வந்து 8x ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ப்ளஸ் 1 அப்படின்றது வந்து ப்ளஸ் 2 டிவைடட் பை 4x ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் 2 காமனாக எடுத்துக்கலாம். ஆர் ஃபஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம a ப்ளஸ் பி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 பை a ப்ளஸ் பி, a ப்ளஸ் பி இந்த வேல்யூ அப்படின்னா இது 1 பை a ப்ளஸ் பின் போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு இப்போ இதில் 2 காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 divided by 4x square minus 1.
கரெக்டாக? ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், 4x² + 1 2 × 4x² + 1 டிவைடட் பை 4x² - 1 இருக்குது. இங்கே இதுதான் வந்து நம்மளுடைய என்னது a + bயோட வேல்யூ தான் வந்து இது நம்ம கண்டுபிடிச்சிருக்குது. பட் நமக்கு 1/a + b வேணுன்றதுனால இதை அப்படியே என்ன பண்ணலாம், தலைக்கீழே எழுதுனா நம்மளுக்கு 1/a + b கிடச்சிருமா? அப்போ பாருங்கள் 4x² - 1 டிவைடட் பை 2 × 4x² + 1 இதுதான் என்னது 1/a + bயோட ஆன்சர். நான் இங்கே இடம் இல்லைன்றதுனால நான் இங்கே மேலே எழுதியிருக்கேன். நீங்கள் தேர்ஃபோர் 1/a + bன்னு போட்டு இது அப்படியே என்ன பண்ணுறீங்க, ரிவர்ஸில் தலைக்கீழே மாற்றி எழுதிக்கிறீங்க. ஸோ இப்போ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கிவன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணி சின்னதாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதோட இந்த 5th முடியுது. நெக்ஸ்ட் பேஜில் 6th சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.